அயோத்தி நாட்டில் ஒரு நேர்மையான தைரியமான இளவரசன் இருந்தார். அவரின் பெயர் ராமர். அவருக்கு தர்மம் மீது பேரன்பும் உண்மையில் நிலைத்த மனமும் இருந்தது. ஒரு நாள் அவரது மனைவி சீதையை ராவணன் என்னும் அரக்கன் லங்காதீவுக்கு கடத்திச் சென்றான். ராமர் மிகவும் கவலைப்பட்டார். ஆனால் துணிச்சலுடன் சொன்னார், நான் சீதையை மீட்டுத் தருவேன். என்னுடைய வாக்கை நிறைவேற்றாமல் நான் விடமாட்டேன். அவருடன் சகோதரர் லட்சுமணனும் வீரம் மிக்க அனுமனும் இருந்தனர். காடுகள், மலைகள், நதிகளை கடந்தனர். வழியில் பலருக்கு சாமர்த்தியம் காட்டினார். அவர்களும் ஆசீர்வதித்தனர். இறுதியாக கடலோரத்துக்கு வந்தார்கள். ஆனால் லங்கா தீவு கடலின் ஜியோபார்ப்புறம் இருந்தது. எப்படி கடலை கடந்து விடுவது? ராமர் கடல் தேவனிடம் வேண்டினார், எங்களைச் செல்ல உதவுங்கள். ஆனால் கடல் அமைதியாக இருந்தது. அப்போதுதான் ராமர் சொன்னார், நாம் நம்முடைய நம்பிக்கையால் ஒரு பாலம் கட்டலாம். மருத்தீவுகளும் வானரர்களும் பெரிய கற்களை கடலில் வீசினர். அதிசயம், கற்கள் மிதந்தன. அந்த சமயத்தில் ஒரு சிறிய அணில் மரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்தது. அதுவும் உதவ விரும்பியது. அணில் மணலை தேடிக்கொண்டு தனது உடலில் ஒட்டி கற்களில் இடம் பண்ணியது. மற்ற வானரர்கள் சிரித்தனர். இவ்வளவு சிறிய அணிலால் என்ன உதவியாகும்? ஆனால் ராமர் அந்த அணிலை தூக்கி கொண்டார். உங்கள் முயற்சி மிக முக்கியமானது என்றார். அணிலை வருட ராமரின் விரல்கள் அதன் முதுகில் 3 கோடுகள் போல் இருந்தன. அதனால்தான் அணில்களுக்கு இன்று அந்த முக்கோடுகள் இருப்பதாம். இறுதியில் பாலம் தயாரானது. ராமரும் அவரது படைகளும் கடலை கடந்தனர். பெரிய போரில் ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டனர். அயோத்தியாவிற்கு திரும்பியபோது மக்கள் தீபங்களை ஏற்றி வரவேற்றனர். அந்த நாளே இன்றைய தீபாவளி. ராமர் தனது வாக்கை நிறைவேற்றினார். நம்பிக்கையோடு நேர்மையோடு அனைவரையும் மதித்து வெற்றியை பெற்றார்.